ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஆர்த்தி. ஒரு சிலர் இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் நான்வெஜ்ஜே சாப்பிட்டுட்டு, பட் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு வெஜ்ஜு சாப்பிடுங்கன்னு சொன்னாலும் பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுக்காக நான்வெஜ் மாதிரியே நம்ம வெஜ்ஜை வச்சு ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது நல்லா கொதித்ததும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்து அது கூட ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சு குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இதில் இருக்க குட்டி குட்டி பூச்சி, சின்ன சின்ன டஸ்ட்டு எல்லாமே க்ளீன் ஆகி நம்மளுக்கு க்ளீனான காலிஃப்ளவர் கிடைக்கும். இப்போ மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு பேனில் ஆயில் விட்டு அதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நான்வெஜ் டேஸ்ட் கிடைக்கணும் இல்லையா, அந்த நான்வெஜ் டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். சோம்பு இது நம்மளுக்கு ஒரு சூப்பரான நான்வெஜ்ஜோட அந்த ஃப்ளேவர், அந்த டேஸ்ட்டு எல்லாமே கொடுக்கும். அது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதை கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சமாக உப்பு, ஏற்கனவே நம்ம காலிஃப்ளவரில் உப்பு சேர்த்துருக்கோம்ல, அதனால் கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணி இது கூட நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதும் அது கூட நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணி இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அது கூட ஒரு 4 டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். இதையும் இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி கூட ஊற்றி ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சிக்கன் பவுடர், ஏன்னா நம்மளுக்கு நான்வெஜ் டேஸ்ட் கிடைக்கணும்ல, அதனால் எல்லாத்தையும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம நல்லா வேக வச்சுருக்க காலிஃப்ளவர், அந்த காலிஃப்ளவரையும் கொஞ்சம் கொட்டி இது கூடயும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி இந்த மசாலாலாம் இது கூட கோட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஹாஃப் தானே குக் பண்ணியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி 10 மினிட்ஸ் மூடி போட்டு இதை ஸ்லோவாக தம்லேயே குக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஒரு முடி தேங்காயில் ஒரு 1/4 மூடி மட்டும் எடுத்து அதை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை எடுத்து இது கூட ஆட் பண்ணி இதையும் நல்லா போட்டு கிளறிக்கோங்க. இது எல்லாம் நல்லா ட்ரை ஆகி வர வரைக்கும் நல்லா கிளறிட்டு ஃபைனலாக இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் சோம்பு பவுடர் இதை க்ரஷ் பண்ண மாதிரி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா இதை ட்ரையாக கிளறிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நல்லா கிளறும்போது நம்மளோட அந்த பெப்பரோட ஃப்ளேவர் சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ரொம்ப சூப்பர் டேஸ்டான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.